ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி காட்டுக்குள்ளே அம்மா களை வெட்டிகிட்டு இருக்கும்போது 1 hour ரக்கரி கிடச்சிது. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு வைக்கிற சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஒரு கொதி வந்ததும் பச்சை மிளகாயை போட்டு வேக வச்சுக்குங்க. பச்சை மிளகாய் வெந்ததுக்கப்புறம் ரக்கரியை எடுத்து போடுங்க. பூரா ரக்கரையும் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ரக்கரி நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே வேக வச்சா ரக்கரி கருத்து போயிடும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரக்கரி வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு. ரக்கரி வெந்ததுக்கப்புறம் 5 வெள்ளைப்பூடு, 20 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க. ரக்கரி சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்திங்கன்னா ரக்கரி ரெடி ஆயிரும். இது சுட சுட வெள்ளை சாப்பாட்டு கூட கொஞ்சமாக தேங்காயோ நெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.